أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ்வின் அருளால் யூகே ஆண்டு மாநாடு தன் நிறைவை எட்டியது. இந்த 3 நாட்களும் பெரும் அருள்கள் நிறைந்தவையாகவும் அல்லாஹ்வின் அருள்களை காட்டும் நாட்களாகவும் இருந்தன. அல்லாஹ் நம்மீது பெரும் கருணை காட்டியுள்ளான். இந்த 3 நாட்களில் அவன் தனது எண்ணற்ற அருள்களை நம்மீது பொழிந்தான். மாநாட்டை எல்லா வகையிலும் அருள் நிறைந்ததாக ஆக்கினான். மாநாடு நல்லபடியாகவும் சிறப்பானதாகவும் முடிவடைந்தது. அல்லாஹ்வின் அருளால் வானிலையும் நன்றாக இருந்தது. அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் சுமூகமாக நிறைவடைந்தன. மாநாட்டின் அடிப்படை நிகழ்வுகளான சொற்பொழிவுகள் மற்றும் பிற நிகழ்ச்சிகளை தவிர தப்லீக் மற்றும் அறிவு சார்ந்த நோக்கங்களுக்காக பல்வேறு துறைகள் ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சிகளும் அல்லாஹ்வின் அருளால் அந்நியர்கள் மீது மிகவும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தின. பல அகமதிகளுக்கும் தங்கள் அறிவை மேலும் பெருக்கிக் கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. இதேபோல் எம்டிஏவும் மாநாட்டு நிகழ்ச்சிகளின் இடைவேளைகளில் பல்வேறு அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை காட்டி தகவல்களை வழங்கியது. இது மக்கள் மீது மிகவும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. மற்ற நாடுகளில் இருக்கும் அகமதிகளும் இதை மிகவும் விரும்பினர். இதிலும் பல புதிய விஷயங்கள் தெரிய வந்தன. அதேபோல் இந்த முறை எம்டிஏ உலகின் சுமார் 56 நாடுகளில் உள்ள 119 மையங்களுடன் மாநாட்டை இணைத்தது. இந்த இணைப்பின் மூலமாக இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் பார்க்க முடிந்தது. நாங்கள் இங்கிருந்து அவர்களை பார்க்க முடிந்தது. அவர்கள் அங்கிருந்து எங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெறுமனே தொலைக்காட்சி ஒளிபரப்பை கேட்கவில்லை, மாறாக நேரடி தொடர்பும் இருந்தது. இது மிகவும் ஆழமான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த தாக்கத்தை இங்கு இருந்தவர்கள் உணர்ந்தது மட்டுமின்றி இங்குள்ள மக்களும் இதை மிகவும் விரும்பினர். பல்வேறு நாடுகளில் அமர்ந்து மாநாட்டை கேட்டவர்களின் உணர்வுகள் எவ்வாறானதாக இருந்தது என்றால், அவர்கள் மாநாட்டு திடலில் அமர்ந்து மாநாட்டை கேட்பது போலவே இருந்ததாக கூறினர். அவர்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் அமர்ந்திருந்தனர். ஆனால் அல்லாஹ் இந்த ஊடகத்தின் மூலம் அவர்களுக்கு மாநாட்டை கேட்கும் நல்வாய்ப்பை வழங்கினான். அவர்கள் தங்களை அங்கேயே இருப்பதாக உணர்ந்தார்கள். இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் உலகெங்கிலும் உள்ள அகமதிகளை ஒன்றிணைத்துள்ளான். எனவே இதுவும் அல்லாஹ்வின் அருள்களில் ஒரு மிகப்பெரிய அருளாகும். இதை அவன் அஹ்மதியா ஜமாத்தின் மீது பொழிந்துள்ளான். ஒரே சமூகமாக மாறும் இந்த காட்சி உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காது. இந்த முறை பொதுவாக ஏற்பாடுகள் கடந்த ஆண்டுகளை விட மிகவும் சிறப்பாக இருந்ததாக பெரும்பாலான மக்கள் கூறியுள்ளனர். பலர் இதை வெளிப்படுத்தியுள்ளனர். இங்கு கலந்து கொண்டவர்களும் தொலைக்காட்சியில் பல்வேறு நாடுகளில் நிகழ்ச்சிகளை பார்த்தவர்களும் இதை கூறியுள்ளனர். ஒரு சிறப்பான சூழல் நிலவியது. இவை அனைத்தும் அல்லாஹ்வின் ஒரு சிறப்பான அருளாகும். மாநாட்டில் அல்லாஹ்வின் சிறப்பான அருள்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் அசாதாரணமாக உணர்ந்தார்கள்.
அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாக மாறுங்கள். நீங்கள் நன்றி செலுத்தும் போது நான் என் அருள்களை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன். மேலும் அதிக அருள்களை உங்கள் மீது பொழிவேன். லயின் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது நீங்கள் நன்றி செலுத்தினால், நன்றி செலுத்துபவர்களாக மாறினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவேன். எனவே அல்லாஹ்வின் அருள்களுக்கு மேலும் வாரிசாக ஆக நன்றி செலுத்துவது அவசியம். அல்லாஹ் தன்னை பற்றி கூறும்போது இன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று கூறியுள்ளான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மதிக்கக்கூடியவனும் நன்கறிந்தவனும் ஆவான். அல்லாஹுக்காக நன்றி என்ற சொல் பயன்படுத்தப்படும் போது அது மதித்தல் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் நன்றி செலுத்துபவர்களை மதிக்கின்றான். அந்த மதிப்பின் விளைவாக அவர்களுக்கு மேலும் மேலும் வழங்குகிறான். அல்லாஹ் எஜமானன் ஆவான். அவன் அடியார்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை. மாறாக அவன் மதிப்பதே அடியார்கள் செய்யும் நன்றிக்கு அவன் கொடுக்கும் கண்ணியமாகும். எனவே அவனுக்கு அறிவும் உள்ளது. யார் உண்மையான நன்றி செலுத்துவோர் என்பதும் அவனுக்கு தெரியும். நன்றி செலுத்துதல் உண்மையானதாக இருந்தால் அவன் மேலும் வழங்கிக் கொண்டே செல்வான். இது வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்காமல் நன்றி செலுத்தும் ஓர் உணர்வு இருக்க வேண்டும். இந்த உணர்வை அல்லாஹ் தன் அருளால் ஜமாத்தில் அதிகமாக உருவாக்கியுள்ளான். அவன் அதை மேலும் அதிகரிக்கச் செய்வானாக. கலந்து கொண்ட அனைவரும் இங்கு நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் பணியாற்றிய பணியாளர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். பணியாளர்களின் பணிகளில் அல்லாஹ் எளிமையை ஏற்படுத்தியதற்கு நன்றி சொல்லுங்கள். அவர்களின் சிரமங்களை நீக்கி அவர்களின் ஒவ்வொரு பணியிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மிக அதிகமான மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பளித்தான். இதன் மூலம் பங்கேற்பாளர்களுக்கு அதிக வசதிகள், சிறந்த ஏற்பாடுகள் கிடைத்தன. இந்த ஆண்டு அல்லாஹ்வின் அருளால் நான் ஏற்கனவே மாநாட்டின் கடைசி நாளில் கூறியது போல் வருகை 46,000க்கும் அதிகமாக இருந்தது. உண்மையில் லஜினா பின்னர் அளித்த அறிக்கையின்படி அவர்களின் எண்ணிக்கை சரியாக கணக்கிடப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் பின்னர் அனுப்பிய எண்ணிக்கையை சேர்த்தால் ஆண்கள் மற்றும் பெண்களின் மொத்த எண்ணிக்கை 50,000 ஆகிறது. ஏனென்றால் அவர்கள் 25,000 பேர் இருந்ததாக கூறுகிறார்கள். எனவே இந்த 50,000 பேர் பங்கேற்பாளர்களும் பணியாளர்கள் மூலம் அல்லாஹ் தங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தியதற்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவர்களுக்கு போக்குவரத்து விஷயத்தில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. உணவு விஷயத்தில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்பதில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. அவர்களின் மற்ற பல்வேறு தேவைகளும் பூர்த்தியாகி கொண்டிருந்தன. தங்குமிட ஏற்பாடும் மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. விருந்தினர்கள் ஜமாத் தங்குமிடங்களில் தங்கிய போது அவர்களுக்கும் சிறந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இந்த எல்லா பணிகளும் அல்லாஹ்வின் அருளால் நடந்தன. இதில் நம்முடைய திறமை எதுவும் கிடையாது. மாறாக இது அல்லாஹ்வின் அருளாகும். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கினான் என்றும் நம் பணிகளுக்கு சிறந்த விளைவுகளை தந்தான் என்றும் இதில் பணியாற்றியவர்கள் நன்றி செலுத்துகின்ற அதே வேளையில் பங்கேற்பாளர்களும் பல்வேறு மட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்வித்தரங்களை கொண்ட எண்ணற்ற மக்கள் இரவு பகலாக அல்லாஹ்வின் திருப்திக்காக தன்னார்வ தொண்டு செய்து தங்கள் கடமைகளை நிறைவேற்றினர் என்று அல்லாஹ் தங்களுக்காக எப்படி ஏற்பாடுகளை செய்தான் என்பதற்கு அவர்களும் நன்றி செலுத்த வேண்டும். பல்வேறு துறைகளில் நான் ஏற்கனவே கூறியது போல் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோரின் மாநாட்டு திடலில் ஆயிரக்கணக்கான சிறுவர் சிறுமிகள், இளம்பெண்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் பணியாளர்களாக இருந்தனர். அனைவரும் தன்னலமின்றி தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றனர். இவர்கள் அனைவரும் பங்கேற்பாளர்களின் நன்றிக்கு உரியவர்கள் ஆவார்கள். இதேபோல் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் குத்தாம் பெருமளவில் வந்திருந்தனர். அவர்கள் மாநாட்டிற்கு முன்பும் மாநாட்டின் போதும் மாநாட்டு பணிகளில் உதவி செய்தனர். மாநாட்டிற்கு பிறகும் அப்புறப்படுத்தும் பணிகளில் உதவி செய்கிறார்கள்.
எனவே அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக. ஒரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் தன் அடியார்களிடம், என் இன்ன அடியான் உங்கள் மீது ஓர் உபகாரம் செய்தான், ஆனால் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தவில்லையே என்று கேட்பான். அதற்கு அடியான், அல்லாஹ்வே, நீதான் என் மீது பேரருள் புரிந்தாய், நான் உனக்கு நன்றி செலுத்தினேன், செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று கூறுவான். அதற்கு அல்லாஹ், இல்லை, நான் அந்த அடியான் மூலமாக உன் மீது பேரருள் புரிந்தேன், உன் காரியங்கள் நடந்தன, எனவே அந்த அடியானுக்கு நன்றி செலுத்துவதும் அவசியம் என்று கூறுவான். ஆக தனக்காக தன் அடியார்கள் செய்யும் பணிகளை அல்லாஹ் எந்த அளவு மதிக்கிறான் என்றால், அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகிறான். நாம் அல்லாஹ்வின் அடியார்களுக்கு நன்றி செலுத்துபவர்களாக ஆக வேண்டும் என்றுதான் நம்மிடமும் அவன் விரும்புகின்றான். அப்போதுதான் முழுமையான நன்றி செலுத்தும் ஒரு சூழல் உருவாகும். அதில் எல்லா புறமிருந்தும் நன்றி செலுத்தப்படும். இந்த விஷயத்தை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல், இந்த பணியாற்றிய மக்கள் அனைவரும் நன்றிக்கு உரியவர்கள் ஆவார்கள். அவர்களின் ஆர்வத்தை கண்டு அந்நியர்கள் மீதும் இதன் பெரும் தாக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். எப்படி சிறுவர்கள் கூட கடமையாற்றுகிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ரொட்டி சுடுகிறார்கள், விருந்தோம்பல் செய்கிறார்கள், பல்வேறு இடங்களில் சுத்தம் செய்கிறார்கள் என்றும் எவ்வாறு மகிழ்ச்சியுடன் பணியாற்றுகிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். விருந்தினரிடமிருந்து ஒன்றல்ல பல தாக்கங்கள் கிடைத்துள்ளன. இங்கு வந்த விருந்தினரிடமிருந்து பெறப்பட்ட தாக்கங்களில் பலர், நாங்கள் பல்வேறு பணியாளர்களிடம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டோம். அவர்கள் வேலை செய்யும் விதத்தை பார்த்து அவர்கள் ஒருவேளை கூலி தொழிலாளியாக இருக்கலாம் என்று நினைத்தோம். ஒருவர் தான் ஒரு நிறுவனத்தில் அதிகாரி என்று கூறினார். ஒருவர் தான் கற்பிப்பதாக கூறினார். ஒருவர் தான் PhD மாணவர் என்றார். ஒருவர் PhD பட்டம் பெற்றவர். ஆக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதற்காகவும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவும் தங்களை முன்னிறுத்தும் இத்தகைய உணர்வு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த விஷயம் பங்கேற்பாளர்கள் அனைவரும் பணியாற்றிய இம்மக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை கோருகிறது. பணியாளர்களும் ஆண்டு முழுவதும் தப்லீக் செய்யவோ அல்லது ஜமாஅத்தின் தூது செய்தியை அதற்கான உரிமையை நிறைவேற்றியவாறு கொண்டு சேர்க்கவோ வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றாலும், இங்கு மாநாட்டில் கடமையாற்றும் போது பல்வேறு மக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்கும் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். இங்கு அந்நியர்களும் வருகிறார்கள். ஜமாத்தை பற்றி ஆரம்பகட்ட அறிமுகம் மட்டுமே உள்ளவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகிறார்கள். அகமதிகளாகிய இம்மக்கள் சொல்வது போல் உண்மையிலேயே இருக்கிறார்களா என்று அவர்கள் பார்க்கவும் செய்கிறார்கள். பல்வேறு தொழில்களைச் சேர்ந்த அந்த பணியாளர்கள் இப்படி வேலை செய்வதையும், ஒவ்வொருவரும் ஒரு சாதாரண தொழிலாளியின் வேலையை செய்வதை பார்க்கும்போது அது அவர்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு மௌனமான தப்லீக் ஆகும். அவ்விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்தியும் விடுகிறார்கள். அந்த வெளிப்பாட்டின் சில மாதிரிகளை நான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் எண்ணற்ற முன்னுதாரணங்கள் உள்ளன. அல்லாஹ் மக்களின் உள்ளங்களில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று எண்ணற்ற மக்கள் தம் கருத்துக்களை எனக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் மாநாட்டின் சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்படும் அதே வேளையில் நம் பணியாளர்களின் பணிகளாலும் சிறு பிள்ளைகளின் நடவடிக்கைகளாலும் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆக இது ஒரு மௌனமான தப்லீகும் இஸ்லாத்தின் உண்மையான செய்தியும் ஆகும். இது அஹ்மதியா ஜமாத்தின் மூலம் மக்களுக்கு சென்றடைகிறது. இதேபோல் புதிதாக வருபவர்கள், அதாவது ஜமாத்தில் இணைபவர்கள் அல்லது முதல் முறையாக இங்கு வருபவர்களும் ஊக்கமடைகிறார்கள். எப்படி மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் தங்களுக்கு விருந்தோம்பல் செய்யப்படுகிறது என்பதையும், இங்குள்ள மக்கள் எப்படி தங்களுடன் பழகுகிறார்கள் என்பதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆக இது மிகவும் முக்கியமான விஷயமாகும்.
இதற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல் சில கருத்துக்களை இப்போது முன்வைக்கிறேன். ரோட்ரிக் ஐலாண்டின் காவல்துறை ஆணையர் மிஸ்டர் மனோஜ்லோஜ் மில்சன் அவர்கள் இங்கு வந்திருந்தார். அவர் கூறுகிறார், நான் காவல்துறை ஆணையராகவும் டிவிஷனல் கமாண்டராகவும் பல அரசு நிகழ்ச்சிகளிலும் சமூக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளேன். ஆனால் மாநாட்டின் நாட்களில் நான் கண்டது உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியான விஷயம். அமைப்பு மற்றும் ஒழுங்கமைப்பின் ஒரு விலைமதிப்பற்ற பாடம் அது. 10,000 தன்னார்வலர்களின் இருப்பு ஒரு வினோதமான அற்புதமாகும். ஒவ்வொருவரும் இணையற்ற அர்ப்பணிப்புடன் தோளோடு தோள் சேர்த்து தொண்டாற்றினார். நான் ஒரு தன்னார்வலரை பார்த்தேன். அவருடைய கை காயமடைந்து கட்டப்பட்டிருந்தாலும் புன்னகையுடன் மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். மருத்துவர்கள், ஐடி வல்லுநர்கள், தொழிலதிபர்கள், PhD பட்டம் பெற்றவர்கள் ஆகியோரையும் சந்தித்தேன். அவர்கள் அனைவரும் பணிவுடனும் உறுதியுடனும் சேவை பணிகளை செய்து கொண்டிருந்தனர். எங்களை ஆண்டு மாநாட்டிற்கு அழைத்து சென்ற ஓட்டுநரிடம் அவருடைய தொழிலை பற்றி கேட்டபோது அவர் பயோகெமிஸ்ட்ரியில் PhD செய்திருப்பதாக கூறினார். அது என் மீது மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு கம்யூனிட்டியின் நோக்கத்திற்காக இத்தகைய கொள்கை பிடிப்பையும் பணிவையும் என் வாழ்வில் நான் ஒருபோதும் அனுபவித்ததில்லை. நிகழ்ச்சிகள் மிகவும் நன்றாக இருந்தன. பாதுகாப்பு ஏற்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் என் மீது ஓர் ஆழமான நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் என் நாட்டிற்கு திரும்புகிறேன். ஆனால் என் சக காவல்துறை அதிகாரிகளுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் பகிர்ந்து கொள்ள இங்கிருந்து நான் எடுத்துச் செல்லும் நிறைய நினைவுகள் என்னிடம் உள்ளன. பெல்ஜியத்தைச் சேர்ந்த ஜத்தூர் சாஹிப் எனும் ஒரு விருந்தினர், இவர் ஒரு மனித உரிமை அமைப்பான HRWF இன் பிரதிநிதியாவார், மாநாட்டில் கலந்து கொண்டு கூறினார், இந்த அசாதாரணமான கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பது எனக்கு உண்மையான மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது மட்டுமின்றி உங்கள் அன்பான வரவேற்பு மற்றும் சிறந்த விருந்தோம்பல் காரணமாக இது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அனுபவமாகவும் மாறியது. இவ்வளவு பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பல நாட்கள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வது நிச்சயமாக ஒரு அசாதாரண வெற்றி. தன்னார்வலர்களுடன் உரையாடிய போது ஒவ்வொரு துறையும் பல மாதங்களுக்கு முன்பே ஆயத்தங்களை தொடங்குவதை அறிந்தேன். பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டு தனிநபர்களுக்கு மிகவும் தெளிவாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. நிர்வாக திறமை மட்டுமின்றி அதன் பின்னால் இருந்த நல்லொழுக்க அடிப்படையும் என்னை கவர்ந்தது. தர்பியத் கொடுக்கக்கூடியவர்கள் விதிகளை பற்றி விளக்குவதுடன் மனிதகுல சேவை, பணிவு மற்றும் ஒவ்வொரு விருந்தினருக்கும் மதிப்பளித்தல், கண்ணியமளித்தல் போன்ற விஷயங்களையும் வளர்த்தனர். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு பொறுப்பிலும் தெளிவாக தெரிந்தன. கார் பார்க்கில் வழிகாட்டுபவர்கள், கழிப்பறையை சுத்தம் செய்பவர்கள், உணவு பரிமாறுபவர்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் செய்பவர்கள் அல்லது செக்யூரிட்டியில் பேகை சோதனையிடுபவர்கள் என ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை கண்ணியத்துடனும் பரிவுடனும் நிறைவேற்றினர். ஜமாத் அல்லாத விருந்தினராக நான் மிகவும் ஒருங்கிணைந்த அமைப்பை கண்டேன். எந்த ஒரு பெரிய பிரச்சனையையோ மோதலையோ நான் பார்க்கவோ கேள்விப்படவோ இல்லை. இது உங்கள் ஜமாத் அமைதி மற்றும் அஹிம்சையின் நடைமுறை பயிற்சியை ஆழமாக உள்வாங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது. பிறகு அவர் கூறுகிறார், நான் கண்ட ஒரு சிறப்பம்சம் கல்வி மற்றும் அறிவுசார் வளர்ச்சிக்கு உங்கள் ஜமாத் கொடுக்கும் முக்கியத்துவம் ஆகும். சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களின் அறிவிப்புகள் மாநாட்டின் போது செய்யப்பட்டது. இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் கல்விக்கும் மரியாதை அளிப்பதன் பிரதிபலிப்பாகும். பிறகு அவர் கூறுகிறார், நான் மாநாட்டின் போது பலமுறை உண்மையான பரஸ்பர அனுதாபத்தின் வெளிப்பாடுகளை கண்டேன். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் காட்டும் பரிவு, குழு தலைவர்கள் தங்கள் அணியினரை கவனித்துக் கொள்வது, தன்னார்வலர்கள் விருந்தினர்களுக்கு தாமாகவே முன்வந்து உதவுவது, அவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று கேட்பது, பொதுவாக
மக்கள் தங்கள் பொறுப்புகளுக்கு மேலாக தொண்டாற்றுவதைக் கண்டேன். அவர் கூறுகிறார், உங்களுடைய ஜமாத் ஆன்மீக புத்துணர்ச்சி மற்றும் விரிவான அறிவுசார் திறனுடன் இணைந்திருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டேன். உங்கள் நம்பிக்கையின்படி அல்லாஹ் இன்றும் மனிதர்களுடன் பேசுகின்றான். அல்லாஹ் தன் பண்பை விட்டுவிடவில்லை. மாறாக நல்ல தலைமை மற்றும் இறையறிவிப்பு மூலம் அல்லாஹ் தன் வேலையை தொடர்கிறான் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சியடைந்தேன். பிரேசிலின் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் யூரா மோரா கூறுகிறார், மாநாட்டில் இஸ்லாத்தின் ஞானமிக்க போதனைகளை அறிந்து எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. தொழுகைகளின் காட்சி மிகவும் ஆத்மார்த்தமாக இருந்தது. அதேபோல் பாடப்பட்ட கவிதைகள் உள்ளத்தில் இறங்கிக் கொண்டே சென்றன. இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. விருந்தோம்பல் குறித்த கலிஃபத்துல் மசி அவர்களின் சொற்பொழிவும் என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்றும், ஆனால் 46,000 மக்கள் இங்கு கூடினர் என்பதும் ஆச்சரியமாக இருந்தது. சிறு குழந்தைகள் தாங்களாகவே மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் தொண்டை செய்ய விரும்புவதை என் கண்களால் கண்டேன். படைப்பினங்களுக்கு தொண்டாற்றுவதும் தியாகத்தின் இந்த உணர்வும் தர்பியத் பெற்ற உள்ளங்களில் மட்டுமே இருக்க முடியும். அகமதிகள் உண்மையிலேயே நேசிக்கக்கூடியவர்கள் என்பதையும், மரியாதையுடைய களப்பற்ற மக்கள் என்பதையும், இந்த ஜமாத் மனிதர்களுக்கும் நாடுகளுக்கும் மதங்களுக்கும் இடையில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அன்புடனும் நேசத்துடனும் உள்ளங்களை இணைக்க கற்பிக்கிறது என்பதையும் கண்டு நான் ஈர்க்கப்பட்டேன். அஹ்மதிய ஜமாத் தான் கற்பிப்பதை செயல்படுத்தி காட்டுகிறது என்பது முற்றிலும் உண்மையாகும். இது உலகிற்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். அவர் கூறுகிறார், இந்த விஷயங்களை பார்த்து என் உள்ளத்திற்கு பெரும் பலம் கிடைத்துள்ளது. மனித குலத்தை பற்றிய என் எண்ணங்கள் இன்னும் மேம்பட்டுள்ளன. உங்கள் மார்க்கம் என் மார்க்கத்திலிருந்து வேறுபட்டிருக்கலாம். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இது எவ்வாறான ஒரு மார்க்கம் என்றால், இது நிச்சயமாக மனிதர்களை பிரிப்பதில்லை, மாறாக இணைக்கிறது. நீங்கள் எப்போதும் இந்த ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அஹ்மதியா ஜமாத் பிரேசிலிலும் உலகெங்கிலும் பாதுகாப்பாகவும் வளர்ச்சியடையவும் வாழ்த்துகிறேன். நான் மக்களிடம், குறிப்பாக பிரேசிலிடம் அஹ்மதியா ஜமாத்திற்கு வந்து அஹ்மதிகள் உலகெங்கிலும் ஆன்மீக, மார்க்க, கல்வி மற்றும் மனிதாபிமான துறைகளில் எப்படி பங்காற்றுகிறார்கள் என்பதை பார்க்குமாறு கூற விரும்புகிறேன். சிலியைச் சேர்ந்த ரொசித்தோ கார்டஸ் சாய்பா இந்த ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். இவர் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் தியாலஜி மற்றும் இன்டர்ஃபெய்த் டயலாகின் பேராசிரியை ஆவார். பல்வேறு மார்க்கங்களுக்கிடையிலான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். அவர் கூறுகிறார், இவ்வளவு சிறப்பாகவும் ஆழமாகவும் ஒவ்வொரு அம்சமும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு ஓர் இணையற்ற நிகழ்ச்சியாகும். அவர் முதல் நாள் கழிப்பறைக்கு செல்லும் தேவையை தவிர்ப்பதற்காக முடிந்தவரை குறைவாக சாப்பிடவும் குடிக்கவும் முயன்றதாக கூறினார். உலக கண்காட்சிகளில் நடப்பது போல் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கழிப்பறைகள் அசுத்தமாகவும் பயன்படுத்த முடியாதவையாகவும் இருக்கும். சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும். அதே நிலைதான் இந்த மாநாட்டிலும் இருக்கும் என்று அவர் நினைத்தார். ஆனால் தேவை ஏற்பட்ட போது சென்று பார்த்தபோது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டதாக கூறினார். அவர் பிறகு தம்முடன் இருந்த நம்முடைய பிரதிநிதியிடம், உங்களுடைய தூய்மையின் தரம் இணையற்றதாக இருந்தது. கழிப்பறைகள் யாரும் பயன்படுத்தாதது போல் சுத்தமாக இருந்தன என்று கூறினார். குளியலறைகள் அசுத்தமாக இருந்ததாக சிலர் முறையீடு செய்திருந்தனர். ஆனால் முறையீடு செய்தவர்களோ நாம் அகமதிகள். நான் பலமுறை அகமதிகளிடம் துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்களே உதவ வேண்டும், பயன்படுத்திய பின் நன்றாக சுத்தம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளேன். ஒவ்வொரு அகமதியும் இதில் கவனம் செலுத்தினால் இந்த தரம் மேலும் மேம்படும். இதேபோல் அவர் ஜமாத்தின் பரஸ்பர சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை பற்றி குறிப்பிடுகையில், லத்தீன் அமெரிக்காவிலிருந்து வந்த ஜமாத் அல்லாத விருந்தினர்களாகிய நாங்களும் உங்கள் பண்பில் கலந்துவிட்டோம். உங்கள் மாநாட்டுச் சூழலின் தாக்கத்தால் எங்களிடமும் அதே உணர்வு ஏற்பட்டுள்ளது.
மாநாட்டிற்கு முன்பு நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை. ஆனால் மாநாட்டின் காரணமாக இப்போது நாங்கள் ஒரு குடும்பம் போல் உணர்கிறோம் என்றார். பெனினில் இருந்து ஒரு பெண்மணி விருந்தினராக வந்திருந்தார். சாபே தாரோ சாஹிபா சமூக நலத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். தற்போது தேசிய சட்டமன்ற தலைவரின் அரசியல் தொழில்நுட்ப ஆலோசகராக பணியாற்றுகிறார். அவர் கூறுகிறார், நான் ஆண்டு மாநாட்டில் பங்கேற்பது இதுவே முதல் அனுபவம். அஹமதியா முஸ்லிம் ஜமாத் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆன்மீக கூட்டத்தில் கலந்து கொண்டதில் நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். எனக்கு மிகவும் உற்சாகத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறந்த ஒழுங்கமைப்பு இருந்தது. அனைத்து குழுக்களும் தத்தமது பங்கை ஆற்றின. கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் தூது செய்தி இந்த நிகழ்ச்சியை இன்னும் உயர்த்தியது. நான் இங்கிருந்து நிறைய கற்றுக்கொண்டு செல்கிறேன். ஆண்டு மாநாடு ஒற்றுமையின் ஒரு வெளிப்பாடாகவும் உள்ளது. இங்கு பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி அல்லாஹ் மற்றும் திருக்குரானின் ஒரே தூதுச் செய்தியில் இணைந்திருக்கின்றனர். பிறகு அவர் கூறுகிறார், நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய சட்டமன்ற தலைவர் சார்பாகவும் பெனின் மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் எனக்கான ஏற்பாடுகளை செய்தார்களோ, என்னை வரவேற்றார்களோ, என்னுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜென்டினாவை சார்ந்த காஸ்டன் அக்மஃபோ என்பவர், இவர் தற்போது போர்த்துகலில் வசிக்கிறார். திங்க் டேங்குடைய IPDAL ஆக உள்ளார். ஒரு பிரபலியமான திங்க் டேங்குடைய ஜெனரல் செக்ரட்டரியாக பணியாற்றுகிறார். ஒரு கத்தோலிக்கராக இருந்த போதிலும் இஸ்லாத்தில் ஆர்வம் கொண்டவர். அவர் கூறுகிறார், மாநாட்டின் போது உங்கள் ஜமாத்தின் பல சிறப்புகளை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் இளைஞர்கள் தங்கள் மார்க்கத்துடன் இணைந்திருப்பதும் தங்கள் போதனைகளை உறுதியாக பின்பற்றுவதும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எங்கள் சமூகத்தில் பெரும்பாலும் பெயரளவிலான கிறிஸ்தவர்களே உள்ளனர். அவர்கள் தங்கள் போதனைகளின்படி செயல்படுவதில்லை. எங்கள் கத்தோலிக்க நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் வயதானவர்களே அதிகமாக இருப்பார்கள். ஆனால் உங்கள் மாநாட்டில் பங்கேற்பாளர்கள் மட்டுமின்றி முக்கியமான தொண்டுகளும் இளைஞர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஒருபுறம் இதை பார்த்து எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. மறுபுறம் ஒரு கத்தோலிக்கனாக உங்களிடம் இருக்கும் ஒழுக்கத்தின் தரம் எங்களிடம் இல்லையே என்று வெட்கப்பட்டேன். உங்கள் கலீஃபாவிற்கு இவர்கள் கொடுக்கும் கண்ணியம், மரியாதை ஆகியவையும் அவர்களுடனான தொடர்பின் வெளிப்பாடும் ஒரு முன்மாதிரியாகும். இத்தாலியிலிருந்து வந்திருந்த ஜார்ஜியா யாக்கோலே என்ற விருந்தினர் இத்தாலியில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ தலைமை பொறுப்பின் இயக்குனர் ஆவார். அவர் கூறுகிறார், இது ஒரு மார்க்க கூட்டமாக மட்டுமே இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது தவறு. ஆண்டு மாநாடு ஓர் உண்மையான உணர்ச்சிகரமான அனுபவம். அது ஆன்மாவில் ஆழமான தளத்தை பதிக்கிறது. நம்பிக்கை, சகோதரத்துவம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவை ஒன்றாக உணரப்பட்டு பின்னி பிணைந்திருக்கும் ஓர் உலகிற்குள் நுழைந்தது போல் உணர்கிறேன். உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருப்பதை காண்பதும் அல்லாஹுடனும் மனித குலத்துடனும் தம் உறவை வலுப்படுத்த கூடியிருப்பதை காண்பதும் என் மீது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய அனுபவமாக இருந்தது. என்னை மிகவும் கவர்ந்த விஷயம் அற்புதமான ஒழுங்கமைப்பும் அவை அனைத்தும் தன்னார்வலர்களால் செய்யப்படுவதும் ஆகும். அவர்களில் குழந்தைகள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் இருந்தனர். அனைவரும் மிகவும் அன்பாகவும் நல்லொழுக்கத்துடனும் இருந்தனர். இது அஹமதியா ஜமாத்தின் உண்மையான செய்தியான அமைதி, தொண்டு மற்றும் தன்னலமற்ற அன்பின் ஒரு செயல் வரைபடமாக இருந்தது. என் இதயத்தில் பதிந்த எப்போதும் நினைவிருக்கும் ஒரு தருணம் நான் பங்கேற்ற துவா நிகழ்ச்சியாகும். அந்த அமைதி ஆழமான அர்த்தமும் தொடர்பும் நிறைந்ததாக இருந்தது. என்னை பொறுத்தவரை ஆண்டு மாநாடு ஒரு நிகழ்ச்சி மட்டுமின்றி சுய பரிசோதனை செய்து கொள்ளும் ஓர் அழைப்பாகவும்
மற்றவர்களிடம் நடந்து கொள்வதை பற்றி சிந்திக்கும் ஓர் அழைப்பாகவும் இருந்தது. ஆக அந்நியர்கள் மீதும் அதன் தாக்கம் இவ்வாறு ஏற்படுகிறது. கேப் வெர்டே தீவின் தலைநகரான பிரையாவின் துணை மேயர் பெர்னாண்டோ பிண்டோ மாநாட்டிற்கு வந்திருந்தார். அவர் கூறுகிறார், மாநாட்டை பற்றிய என் உணர்வுகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. எனக்கு 65 வயது. நான் உலகில் பெரிய பெரிய மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டை போன்ற பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸில் எங்கும் கலந்து கொண்டதில்லை. இங்கு 46,000த்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவரும் பரஸ்பரம் அன்புடனும் நேசத்துடனும் சந்தித்து கொண்டனர். அனைவரும் ஒரு குடும்பத்தின் பகுதியாக தோன்றினர். இந்நேரத்தில் உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இறைவனின் தேவை உள்ளது. அஹ்மதிய ஜமாஅத்தின் தூதுச் செய்தி எங்கள் நாட்டிலும் பரவ வேண்டும் என்றும் எங்கள் தலைவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். எங்கள் நாட்டிலும் அஹ்மதிய ஜமாஅத்தின் மிஷன்கள் திறக்கப்பட வேண்டும். நான் இமாம் ஜமாஅத்தின் அனைத்து சொற்பொழிவுகளையும் கேட்டேன். அவை என் இதயத்தை தொட்டன. இந்த தூதுச் செய்தியை உலகின் அனைத்து தலைவர்களும் கேட்க வேண்டும். அவர்களுக்கும் தங்கள் பொறுப்புகளை பற்றி உணர்வு ஏற்பட வேண்டும். பெலீஸைச் சேர்ந்த புதிதாக பையஸ் செய்த ஈத்தன் மாரியானோஸ் சாஹிப் கூறுகிறார், மாநாட்டில் கலந்து கொண்டும் கலிஃபாவை சந்தித்ததும் என் நம்பிக்கை மிகவும் அதிகரித்துள்ளது. நான் என் கடைசி மூச்சு வரை கலிஃபாவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். நான் ஹிலாஃபத்தை நேசிக்கிறேன். மேற்கத்திய சமூகம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், யாராவது உங்களுக்காக ஏதாவது செய்தால் செய்ய விடுங்கள். ஆனால் இங்கு ஒவ்வொருவரும் அதிக தொண்டாற்றி அதிக அருளை பெற வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தம் ஆற்றலை விடவும் மேலாக உதவி செய்கிறார். வயதையோ இனத்தையோ பொருட்படுத்தாமல் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதையும் தொண்டாற்ற விரும்புவதையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மக்களுடன் உரையாடிய போது இங்கு மக்கள் தங்கள் தொழில்களை விட ஹித்மத்தே ஹல்கிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு இந்த அருள்களை பெறுவதை மிகவும் முக்கியமானதாக கருதுகிறார்கள். மாநாட்டிற்கு பிறகு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் ஆச்சரியமானது. கிலாஃபத்தின் மதிப்பை அறியாததிலிருந்து என் உள்ளத்தில் கலீஃபாவிற்கு அதீத அன்பு ஏற்படும் வரையிலான பயணம் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது. முதலில் எனக்கு கிலாஃபத்தின் மீது பெரும் கண்ணியம் இருக்கவில்லை. ஆனால் இப்போது கிலாஃபத்தின் மீது பெரும் நேசம் ஏற்பட்டுள்ளது. பெலீஸில் சில மக்கள் ஒன்று கூடினாலும் சண்டை வந்துவிடும். ஆனால் இங்கு கிட்டத்தட்ட எங்கள் நகரத்தின் மக்கள் தொகை அளவுக்கு 50,000 பேர் கலந்து கொண்டிருந்தும் முழுமையான அமைதி நிலவியது. மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஏற்பாடு இருந்தது. ஒவ்வொரு ஏற்பாடும் மிக நுணுக்கமாக சிந்திக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் தண்ணீர் கொடுப்பது, இளைஞர்கள் பார்க்கிங்கில் வாகனங்களை வரிசைப்படுத்துவது, உணவு விநியோகம் மற்றும் சுத்தம் செய்வது என ஒவ்வொருவரும் முழு அர்ப்பணிப்புடன் அன்புடனும் வேலை செய்கிறார்கள். இவை அனைத்தையும் காண்பது மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. உயர் உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட எந்தவிதமான அகங்காரமும் இன்றி தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் தொண்டாற்ற விரும்புகிறார்கள், அல்லாஹ்வின் திருப்தியை பெற விரும்புகிறார்கள். இளைஞர்களுடன் பேசியதில் அனைவரும் கல்விக்கு அதிக கவனம் செலுத்துகிறார்கள் என்ற விஷயமும் தெரிய வந்தது. செக் குடியரசில் இருந்து ஒரு மூத்த பேராசிரியர் பீட்டர் பெலிகான் என்பவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். செக் குடியரசில் இஸ்லாமியவியல் மற்றும் சட்டவியல் நிபுணர். அரசு மட்டத்தில் பல்வேறு துறைகளில் பதவி வகிக்கிறார். பல்வேறு இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களில் கட்டுரைகள் எழுதுகிறார். இவர் அடிப்படையில் சுன்னத் ஜமாத்தைச் சேர்ந்த முஸ்லீம் ஆவார். இவர் கூறுகிறார், இது எனது 2வது மாநாடாகும். முன்பு ஜெர்மனி மாநாட்டில் கலந்து கொண்டேன். முன்பு அங்கு கண்டதைப் போலவே இங்கும் மேலான தரத்தை கண்டேன். ஆனால் இங்கு கலீஃபாவின் இருப்பு ஒரு கூடுதல் சிறப்பாக இருந்தது. அது என் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் உலகில் பல கூட்டங்களையும் கண்காட்சிகளையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த அளவிலான ஒற்றுமையையும் நேசத்தையும் அமைதியான சூழலையும் முதல் முறையாக பார்க்கிறேன். இங்கு ஒவ்வொருவரின் முகத்திலும் புன்னகையும் தொண்டாற்றும் மனப்பான்மையும்
தெளிவாக தென்படுகிறது. இது அஹமதியா ஜமாத்தின் உயரிய தர்பியத்தின் வெளிப்பாடாகும். கலீஃபா அவர்களின் முதல் சொற்பொழிவும் எனக்கு எதிர்பாராத ஆச்சரியமான அனுபவமாக இருந்தது. அவர்கள் மிகவும் யதார்த்தமாக அனைத்து விஷயங்களையும் பேசினார்கள். விருந்தினர்களின் இதயம் கண்ணாடி போன்றது. எவ்வாறு அவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள். அதன் பிறகு மக்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்தினார்கள். உண்மையிலேயே விருந்தினர்களை கவனத்தில் கொண்டார்கள். அவர் கூறுகிறார், பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக இருந்தன. எல்லா இடங்களிலும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பணிகள் நடந்தன. எந்த ஒரு தடையும் இன்றி இந்த முழு பணியும் சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது ஆச்சரியமாக இருந்தது. என்னை பொறுத்தவரை இந்த சகோதரத்துவ சூழலை தம் கண்களால் காணவும், நேசம், சகோதரத்துவம் மற்றும் அமைதி ஆகியவை இங்குள்ள காற்றில் எவ்வாறு கலந்துள்ளது என்பதை காணவும் மற்றவர்களும் கண்டிப்பாக இங்கு நேரில் வர வேண்டும். இது ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பெற வேண்டிய அனுபவமாகும். அஹமதிய ஜமாத்தின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்பதை இந்த அனுபவம் என்னை நம்ப வைக்கிறது. இந்த மாநாடு என் உள்ளத்தில் இஸ்லாத்தை குறித்த புரிதலை மேற்கொண்டு ஆழமாகவும் பரந்ததாகவும் ஆக்கியுள்ளது. நான் சுன்னத் ஜமாத் முஸ்லிமாக இருந்தாலும் அஹமதி சகோதரர்களை இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியேறியவர்களாக நான் ஒருபோதும் கருதியதில்லை. இங்கு எனக்கு பல்வேறு மொழிகளில் அஹமதி ஆலிம்களுடனும் சகோதரர்களுடனும் நேருக்கு நேர் உரையாட வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் மிகுந்த களப்பற்ற தன்மையுடன் ஜமாத்தின் கொள்கைகள் மற்றும் சித்தாந்தங்களை பற்றி எனக்கு தெரிவித்தனர். இது எனக்கு ஒரு முஸ்லீமாக மட்டுமின்றி செக் குடியரசில் ஒரு பேராசிரியராகவும் மிகவும் முக்கியமானது. தன்னார்வலர்களிடமும் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களில் வயதானவர்களும் இருந்தார்கள், இளைஞர்களும் இருந்தார்கள். இந்த சேவையை ஏன் செய்கிறீர்கள் என்று நான் அனைவரிடமும் கேட்டேன். ஒவ்வொருவரின் பதிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தது. அதாவது, நாங்கள் இந்த சேவையை அல்லாஹ்வின் திருப்திக்காகவும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்காகவும் எங்களது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சீர்திருத்தத்திற்காகவும் செய்கிறோம் என்று கூறினர். ஒரு பணியாளர் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த துறையில் தாம் தொண்டாற்றி வருவதாகவும் சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் மாநாட்டின் நாட்களில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த தொண்டுகள் அனைத்தையும் அவர்கள் எந்த உலக ஆதாயமும் வெகுமதியும் இல்லாமல் செய்கிறார்கள். என் பார்வையில் இதுவே உயரிய ஆன்மீக பயிற்சியாகும். இதை ஹிலாஃபத் அவர்களின் உள்ளங்களில் வேரூன்ற செய்துவிட்டது. அதனால்தான் ஒவ்வொரு ஊழியரும் களப்பற்ற தன்மை, தியாகம் மற்றும் அன்பின் உணர்வோடு தங்கள் தொண்டுகளை செய்கிறார்கள். ஒவ்வொரு வானிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னலமற்ற முறையில் தங்கள் திறன்களை வழங்க தயாராக இருக்கும் இந்த உண்மையான தன்னார்வலர்களுக்காக எனது உள்ளத்தில் மிகுந்த மரியாதையும் பற்றும் உள்ளது. அஹமதியா ஜமாத் கல்வி மற்றும் கற்பித்தலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதைக் கண்டு ஒரு பேராசிரியராக எனக்கு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் புத்தக கடைகளில் பல மணி நேரம் செலவிட்டேன். பல்வேறு புத்தகங்களை உன்னிப்பாக படித்தேன். அவற்றின் தரம், உள்ளடக்கம் மற்றும் கல்விசார் அணுகுமுறை மிகவும் சிறப்பானதாகவும் பாராட்டிற்குரியதாகவும் இருந்ததை கண்டேன். இது ஒரு அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கல்விக்கு செய்யப்படும் தொண்டாகும். இவ்வாறே அவர்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கொண்டுள்ளனர். பிரெஞ்சு கியானாவிலிருந்து புதிதாக பைய செய்த பெண்மணி அமீனா மாலாசிங்கா என்பவர் கூறுகிறார், மாநாட்டின் போது இதயத்தை தொட்ட விஷயம் மக்களின் ஒழுக்கமும் அவர்களின் விருந்தோம்பலும் தான். நீங்கள் களைப்படைந்திருந்தால், உட்கார இடம் தேவைப்பட்டால், ஏற்கனவே அமர்ந்திருப்பவர்கள் உடனே எழுந்து தங்கள் இடத்தை கொடுப்பார்கள். ஒரு விசித்திரமான அமைதியும் சுதந்திரமும் உணர்ந்தேன். விவரிக்க இயலாத ஒரு ஆன்மீக சூழல் இருந்தது. நான் கலீஃபாவை பார்த்து சந்தித்த போது அது அனைத்தையும் விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய தருணமாக இருந்தது. அப்போது என் கண்களில் இருந்து தன்னிச்சையாக கண்ணீர் வந்தது.
ஆரம்பத்திலேயே கிலாஃபத்துடனான தொடர்பு மற்றும் நன்றியுணர்வின் இந்த வெளிப்பாடு இறைவன் சார்பாகவே உருவாக முடியும். எந்த மனிதனாலும் இதை உருவாக்க முடியாது. பல்கேரியாவிலிருந்து புதிதாக பைய செய்த பெண்மணி எவ்லீனா சாஹிபா கூறுகிறார், என் வீட்டில் நான் மட்டுமே அகமதி. நான் அகமதியத்தை மிகவும் ஆழமாக படித்து 3 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு ஏற்றுக்கொண்டேன். இது எனது முதல் யூகே மாநாடு. இது ஒரு மிகுந்த ஆன்மீக மாநாடாக இருந்தது. நான் நீண்ட நாட்களாகவே யூகே மாநாட்டை நேரில் காண இந்த வாய்ப்புக்காக காத்திருந்தேன். ஏனெனில் இது இங்குள்ள மிகப்பெரிய மாநாடாகும். அத்துடன் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நேரில் கலந்து கொண்டு உரையும் நிகழ்த்துகிறார்கள். இந்த அருளுக்குரிய நாட்களில் நான் ஓர் இணையற்ற ஆன்மீக சூழலை உணர்ந்தேன். மேலும் அதன் அங்கமாக ஆகும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இறைவனிடம் தம்மை மாய்த்து கொண்டவர்களுக்கு மத்தியில் இருந்ததனால் இறைவனுடனான எனது தொடர்பு இன்னும் உறுதியானது. சகோதரத்துவ உணர்வு, உயரிய நல்லொழுக்கம் மற்றும் ஆன்மீக தரம் ஆகியவை எல்லா விஷயத்திலும் தென்பட்டது. அவை என் உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்த மகத்துவமிக்க மாநாட்டை நடத்துவதற்காக அயராது உழைத்த அனைத்து பணியாளர்களுக்கும், தன்னார்வலர்களுக்கும், அமைப்பாளர்களுக்கும் நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூற விரும்புகிறேன். எனது அனுபவம் மிகவும் அற்புதமாக இருந்தது. எந்த அளவு நுணுக்கமான முறையில் விருந்தினர்களின் வசதியும் ஓய்வும் கவனத்தில் கொள்ளப்பட்டது என்பதைக் கண்டு நான் பெரும் தாக்கத்திற்குள்ளானேன். இந்த அருளுக்குரிய மாநாட்டின் நிறைவுக்கு பிறகு நான் என் வீடு திரும்பும்போது முன்பை விட உறுதியான நம்பிக்கையுடனும் சரியான அறிவுடனும் உண்மையான இஸ்லாத்துடன் எனது தொடர்பு உள்ளது என்ற உறுதியுடனும் திரும்புவேன். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையை பற்றி கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஆற்றிய உரை எனக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய தருணமாகும். நான் ஏற்கனவே இந்த கருத்தை பற்றி சிந்தித்திருந்தாலும் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் வார்த்தைகள் எனக்கு புதிய அகப்பார்வையையும் இதற்கு முன்பு எனக்கு தோன்றாத புதிய கோணங்களையும் காட்டின. காத்தமுன் நபியினுக்கு பிறகு யாரேனும் வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது என்று கூறப்படும்போது சில எதிர்ப்பாளர்கள் சார்பாக எடுத்து வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் முழுமையான பதிலாகவும் சான்றுகளை கொண்ட பதிலாகவும் இந்த சொற்பொழிவு இருந்தது. இந்த சொற்பொழிவு எனது புரிதலை விரிவுபடுத்தியது, எனது அகப்பார்வையை கூர்மையாக்கியது. இந்த சொற்பொழிவு எனது புரிதலை விரிவுபடுத்தியது, எனது அகப்பார்வையை கூர்மையாக்கியது, எனது கண்ணோட்டத்தை மேலும் ஒருங்கிணைத்தது. திருக்குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்பதற்கான சான்றுகள் குறித்த மற்றொரு சொற்பொழிவும் என் உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோன்ற தற்கால ஆட்சேபனைகளுக்கு எவ்வளவு தர்க்க ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் தெளிவாகவும் பதிலளிக்கப்பட்டது என்பதை கேட்ட பிறகு எனக்கு மன நிம்மதி கிடைத்தது மட்டுமின்றி, இனிமேல் எந்த ஒரு சபையிலும் திருக்குரானின் உண்மை மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நானும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தருவேன் என்று ஒரு புதிய நம்பிக்கையும் ஏற்பட்டது. இந்த ஒரு புதிய உணர்வுதான் அந்த மக்களிடையே உருவாகியுள்ளது. பிரேசிலை சார்ந்த ஒரு விருந்தினர் இகோர் லூகாஸ் என்பவர் ஒரு பத்திரிகையாளர் ஆவார். அதேபோல் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினரின் செயலாளரும் ஆவார். அவர் கூறுகிறார், மாநாட்டு நிகழ்ச்சிகளில் நேரத்தை கடைபிடித்தது பாராட்டத்தக்கது. இது மிகவும் சிறப்பான விஷயமாகும். அஹமதியா ஜமாத்தினரின் விருந்தோம்பல் மற்றும் களப்பற்ற தன்மை ஆகியவை மிகவும் ஈர்க்கக்கூடியதாகும். உணவு முதல் குளியலறை பயன்பாடு வரை, போக்குவரத்து முதல் மாநாட்டு திடலுக்குள் நுழைந்து வெளியேறும் வழிகள் வரை விருந்தினர்களுக்கு எப்போது முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த சூழல் மனிதனுக்கு ஒற்றுமை மற்றும் தியாகத்தின் பாடத்தை கற்பிக்கிறது. உணவு வீணாவதை தவிர்க்க தீவிரமாக முயற்சி செய்யப்படுகிறது. ஆனால் அதே நேரம் உணவு மிகவும் தாராளமாக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிறது என்பதும் என்னை கவர்ந்தது. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு விருந்தினர் கோமார் குல்தூம் ஒரு பாதிரி ஆவார். இந்தோனேஷியாவின் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் உடைய சேர்மனாகவும் இருந்துள்ளார். அவர் கூறுகிறார்,
நான் அகமதியத்தை அறிந்திருந்தேன். ஆனால் அகமதியத் என்பது காதியான் எனும் ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கிய ஓர் ஆன்மீக இயக்கம். இப்போது இது ஓர் உலகளாவிய ஆன்மீக இயக்கமாக மாறியுள்ளது என்பதை இந்த மாநாடு மூலம் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். பல்வேறு நாடுகளிலிருந்து அகமதிகள் அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்த ஒரே உணர்வுடன் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் கண்டேன். அல்லாஹுடனான மனிதனின் தொடர்பை உறுதிப்படுத்துவதில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்னை மிகவும் ஈர்த்த விஷயமாகும். ஐஸ்லாந்திலிருந்து ஒரு விருந்தினர் நன்றி கிஷோர் சாஹிப் அவர்கள் யூனிவர்சல் ஃபெடரேஷன் ஃபார் பீஸ் உடைய சேர்மன் ஆவார். அவர் கூறுகிறார், மத்தேயு 7:16 நீங்கள் அவர்களின் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வந்துள்ளது. இந்த சொற்கள் 2025 ஆண்டு மாநாட்டின் போது எனக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய உயிருள்ள உண்மையாக வெளிப்பட்டது. பங்கேற்பாளர்களின் பிரகாசமான மகிழ்ச்சி நிறைந்த முகங்களைக் கண்டு என் உள்ளத்தில் ஆழமான தாக்கம் ஏற்பட்டது. தனது திருப்தியை தேடி ஒன்று கூடிய இந்த அடியார்களின் ஒற்றுமையைக் கண்டு இறைவன் மகிழ்ச்சியடைகிறான் என்பதற்கு இது ஒரு தெளிவான அடையாளமாகும் என்று நான் கருதுகிறேன். ஆப்பிரிக்காவில் பரஸ்பர மனிதகுல தொண்டில் ஈடுபட்டுள்ள ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் அமைப்பின் ஓர் ஊழியர் என்னிடம் இந்த தொண்டு மற்றவர்களுக்கு பயனுள்ளது மட்டுமின்றி அது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகவும் கொண்டு செல்கிறது என்று கூறினார். இது இறை நம்பிக்கையை நடைமுறையில் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். இதை போன்று அவர்களுக்கு பல தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. கசாகிஸ்தானிலிருந்து ஜமாத் அல்லாத விருந்தினர் சாலிஹா சாஹிபா வந்திருந்தார். அவர் கூறுகிறார், நான் கசாகிஸ்தானை சார்ந்தவள். முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நான் பல உலக நிகழ்ச்சிகளிலும் மாநாடுகளிலும் பங்கேற்றுள்ளேன். ஆனால் இங்குள்ள பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை என்னை மிகவும் ஈர்த்தது. இவ்வளவு அதிகமான மக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து நன்மைக்காக மட்டுமே வந்திருந்தனர். அவர்களின் நோக்கம் நன்மையின் வார்த்தைகளை கேட்பதும் உலகில் மக்கள் அமைதியுடனும் இணக்கத்துடனும் எப்படி வாழ வேண்டும் என்பதும் வெறுப்பு உணர்வுகளை உலகிலிருந்து எப்படி அகற்றுவது என்பதும் உலகில் அன்பு மற்றும் நேசத்தை எப்படி மேலோங்கச் செய்வது என்பதுமே ஆகும். பெண்களின் அந்தஸ்தை உயர்த்துவது குறித்து கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சொற்கள் மிகவும் அற்புதமாக இருந்தன. இந்த மாநாட்டின் முழக்கம் அனைவருக்கும் அன்பு, யாருக்கும் வெறுப்பில்லை என்பதாக இருந்தது. நாம் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்கு மக்களின் ஒற்றுமை வழிகாட்டியது. நான் இதுபோன்ற வார்த்தைகளை ஒருபோதும் கேட்டதில்லை. இவை அனைத்தும் ஆன்மாவில் ஊடுருவி சென்று கொண்டிருந்தன. இவர் அகமதி அல்லாதவர் ஆவார். முன்பு அகமதியத்திற்கு எதிராக இருந்ததாகவும், ஆனால் இந்த சூழலை பார்த்த பிறகு குறைந்தபட்சம் எதிர்ப்பை விட்டுவிட்டு அதற்கு ஆதரவளிப்பேன் என்றும் கூறியுள்ளார். ஆஸ்திரியாவிலிருந்து முஷ்தாக் ஜஹீர் நைசா சாஹிப் வந்திருந்தார். ஆஸ்திரியாவில் இஸ்லாமியவியல் ஆசிரியர் ஆவார். அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டில் நான் எல்லா இடங்களிலும் மோமீன்களை பார்த்தேன். எல்லோரும் மிகவும் நட்பாக இருந்தனர். இஸ்லாத்தின் தொண்டுக்கு ஒரு சிறப்பான உணர்வை கொண்டிருந்தனர். கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சொற்களில் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். தற்போதைய பிரதான முஸ்லிம்களிடையே உள்ள ஆலிம்கள் தாடியை நீளமாக்குவதையும் குறிப்பிட்ட ஆடை அணிவதையும் மட்டுமே எல்லாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பெயரளவு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா ஜமாத் மட்டுமே உண்மையான உள்ளத்துடன் இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுகிறது. இன்னும் 200 வருட காலத்தில் இது உலகின் மீது வெற்றி கொண்டு விடலாம். நான் சுன்னத் ஜமாத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஆவேன். ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் உண்மையிலேயே ஒரு புனிதமான ஆளுமையாக இருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் அக்காலத்தின் முஜதிதாக இருந்தார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கு வரை அவர் ஒப்புக்கொண்டார். அவர் மேற்கொண்டு கூறுகிறார், ஆனால் நான் இன்னும் இதை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களை வாக்களிக்கப்பட்ட மசீயாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கம் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இது அவருடைய சிந்தனையாகும். இதன் பக்கம் அவருடைய சிந்தனையோட்டம் வந்துள்ளது.
குறைந்தபட்சம் அவர் ஒரு நல்ல இயல்புடையவர், பிடிவாதம் காட்டாமல் நான் இதை பற்றி சிந்திக்க மாட்டேன் என்று கூறாமல் நான் இதை பற்றி சிந்திக்கிறேன் என்று கூறியுள்ளார். பல்கேரியாவை சார்ந்த புதிதாக பையத் செய்த பெண்மணி அலிஸ்டா ரூடி சாஹிபா கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் கூறுகிறார், மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு நான் அநேகமாக இந்த சூழலின் ஒரு பகுதியாக எல்லா நேரமும் உணர முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் என் மனதில் இருந்தது. ஏனென்றால் நான் புதியவள், எனது கலாச்சாரமும் மொழியும் வேறுபட்டது. ஆனால் நான் இங்கு கண்ட ஒற்றுமையையும் அன்பையும் உலகில் வேறு எங்கும் கண்டதில்லை. நான் உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வந்த மக்களை சந்தித்தேன். ஆனால் அவர்கள் அனைவரையும் ஒரே குடும்பத்தின் ஒரு அங்கத்தைப் போல் நான் உணர்ந்தேன். ஒருவரை ஒருவர் அறியாத போதிலும் புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் சந்தித்தனர். சில சமயங்களில் ஒருவரின் நம்பிக்கை மற்றும் இறையச்சத்தின் மீது சந்தேகங்கள் அல்லது கவனக்குறைவின் தூசி படிந்து விடுகிறது. ஆண்டு மாநாட்டில் பங்கேற்பது உள்ளம் மற்றும் ஆன்மா மீண்டும் தூய்மையடைவது போலவும் ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கையை மனிதன் தொடங்குவது போலவும் இருக்கிறது. இந்த அனுபவம் ஆன்மாவிற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது, உள்ளத்தில் அமைதியையும் நிம்மதியையும் நிரப்புகிறது. ஜார்ஜியாவைச் சேர்ந்த ரோலண்டு ஷம்வாட்டே என்பவர் கூறுகிறார், மாநாட்டின் அமைதியான சூழல், உரைகள் மற்றும் கலீஃபாவின் சொற்பொழிவுகள் ஆகியவை ஆன்மீகத்தில் மேற்கொண்டு முன்னேறுவதற்கு ஒரு பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன. விருந்தோம்பல் குறித்த இஸ்லாமிய போதனைகளை பற்றி விளக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை குதுபா எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதேபோல் பெண்களுக்கான கலீஃபாவின் சொற்பொழிவும் என் மீது மிகவும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் ஒரு ஜார்ஜிய முஸ்லீமும் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் இருக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஜார்ஜியாவின் சிறந்த ஆசிரியர் விருது கிடைத்தது. எனது துறையும் கல்வியே ஆகும். உங்கள் ஜமாத் பெண்கள் மற்றும் ஆண்களின் கல்விக்கு எப்படி ஊக்கமளிக்கிறது என்பது எனக்கு குறிப்பாக பிடித்திருந்தது. ஏனென்றால் இந்த ஆண்டு இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலை ஆங்கிலத்திலிருந்து ஜார்ஜிய மொழியில் மொழிபெயர்க்கும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மொழிபெயர்க்கும் போது நான் மிகவும் ரசித்தேன். ஞாயிற்றுக்கிழமை நிறைவுரையில் கலிஃபா அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். உங்களை வெறுப்புடன் பார்க்கும் மற்ற முஸ்லிம்களின் பொய்யான குற்றச்சாட்டுக்கு இஸ்லாத்தின் அழகான போதனைகளுடன் அதில் பதிலளிக்கப்பட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அடுத்ததாக பையத்து காட்சியும் என்னை மிகவும் கவர்ந்தது. இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை பற்றி எதிர்மறையான தோற்றம் முன்வைக்கப்படுகிறது. யாரெல்லாம் இஸ்லாத்தின் அழகான போதனைகளை காண விரும்புகிறாரோ அவர் மாநாட்டிற்கு வந்து அன்பு, சகோதரத்துவம் மற்றும் அமைதியின் சூழலை தங்கள் கண்களால் கண்டுகொள்ளட்டும். அதேபோல் ஜெசிகா கார்சியா கால் என்பவர், இவர் காங்கிரஸ்காரர் தீன் ரிகார்டோவின் மனைவி ஆவார். அவர் கூறுகிறார், நான் குடும்ப வன்முறைக்கு எதிரான ஒரு துறையில் பணியாற்றுகிறேன். கலீஃபா அவர்கள் பெண்களுக்கு எதிரான உடல் ரீதியான வன்முறையை மட்டும் குறிப்பிடாமல் பெண்களுக்கு எதிரான உணர்வு ரீதியான வன்முறையையும் தனது சொற்பொழிவில் குறிப்பிட்டதைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு பெண்ணுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அவள் எங்கு உதவி பெற முடியும் என்ற கேள்விக்கு எனக்கு விடை கிடைக்கவில்லை. அவர் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டபோது நான் அவரிடம் ஜமாத்தின் அமைப்பு உள்ளது என்றும் அவர்கள் கலீஃபாவிடமும் ஜமாத் அமைப்பிடமும் வருகிறார்கள் என்றும் பிறகு ஜமாத் அவர்களுக்கு உதவுகிறது என்றும் மற்ற வழிமுறைகளையும் அவர்கள் கையாளலாம் என்றும் கூறினேன். அவர் கூறுகிறார், இந்த விஷயங்களை கேட்டு எனக்கு ஆறுதல் கிடைத்தது. கலீஃபாவிற்கு ஜமாத் மக்களுடன் தனிப்பட்ட தொடர்பு உள்ளது என்பதும் எனக்கு ஆறுதல் அளித்தது. சிலர் என்னிடம் நீங்கள் கூறிய சில விஷயங்களில், குறிப்பாக பெண்களை அடிக்கும் விஷயத்தில் ஆட்சேபனைகள் எழும்புகின்றன என்று கூறுகிறார்கள். அதற்கு ஒரு நீண்ட விளக்கம் உள்ளது. அது ஒரு தனி விஷயமாகும். அதன் நிபந்தனைகள் பூர்த்தியே ஆவதில்லை. பெண்ணை அடிக்கும் விஷயத்தில் அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அதற்குள் சூழ்நிலைகள் எப்படி ஆகிவிடும் என்றால் அடிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. எனவே இது
வெகு தொலைவில் உள்ள ஒரு சாத்தியமாகும். எவ்வாறு இருப்பினும் இஸ்லாம் இந்த போதனையை வழங்கியுள்ளது. ஸ்வீடனிலிருந்து ஒரு அரபு லஜ்னா இங்கு வந்திருந்தார். அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாடு ஒரு பரந்த வீடு போன்றது. அது முழு குடும்பத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறது. ஸ்வீடனில் மிகவும் குறைவான அரபு அகமதிகளே உள்ளனர். ஆண்டு மாநாட்டில் அரேபியர்கள் அரபு கூடாரம் என்ற பெயரை கேட்கும்போது ஒரு வினோதமான நிம்மதியும் தம் சொந்தம் என்ற உணர்வும் ஏற்படுகிறது. மற்ற அரபு சகோதரிகள் மற்றும் சகோதரர்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இது என் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கலீஃபாவை சந்தித்ததும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களின் உள்ளங்களை மேலும் திறப்பானாக. அவர்கள் அகமதியத் மற்றும் உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொள்பவர்களாகவும் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் ஆவார்களாக. புதிதாக பைய செய்தவர்களையும் நம்பிக்கை களப்பற்ற தன்மையில் முன்னேறச் செய்வானாக. அதேபோல் ஒவ்வொரு அகமதிக்கும் மாநாட்டில் அவர்கள் பார்த்த கேட்ட நிகழ்ச்சிகளை பின்பற்றுபவர்களாகவும் அதை தங்கள் வாழ்க்கையின் அங்கமாக ஆக்குபவர்களாகவும் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாகவும் இருக்கவும் இந்த உணர்வு எப்போதும் நிலைத்திருக்கவும் அல்லாஹ் நல்வாய்ப்பளிப்பானாக. மாநாட்டின் அருள்களிலிருந்து ஒவ்வொரு அகமதியும் எப்போதும் பயனடைந்து கொண்டிருக்கட்டுமாக. தம் நஃப்ஸையும் தம் சூழலையும் சீர்திருத்துவதற்காக முழுமையாக முயற்சி செய்பவர்களாகவும் அவர்கள் இருப்பார்களாக. மாநாட்டை குறித்த பத்திரிகை அறிக்கைகளையும் சுருக்கமாக தருகிறேன். இத்தாலிய பத்திரிகைகளில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆண்டு மாநாட்டின் சில முக்கிய அமர்வுகளை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான யூரோப் கம்யூனிகேஷன் நியூஸ் ஏஜென்சி நேரடியாக ஒளிபரப்பியது. மேலும் பல்வேறு நேர்காணல்களை ஒளிபரப்பி வெளியிட்டுள்ளது. இதுவரை 60 செய்தித்தாள்கள் மற்றும் பிற செய்தி நிறுவனங்களில் மாநாட்டை பற்றிய அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் எனது ஒரு தூதுச் செய்தியையும் வழங்கியுள்ளனர். இத்தாலியில் இருந்து வந்த 2 பத்திரிகையாளர்கள் அவர்களின் சமூக ஊடகங்களில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் பின்தொடர்பவர்களை கொண்டவர்கள் ஜமாத்தை பற்றி நேர்மறையான முறையில் அறிக்கை அளித்துள்ளனர். ஜமாத் பிரஸ் அண்ட் மீடியா பிரிவின் பணியின் கீழ் ஆன்லைன் இணையதளத்தில் சுமார் 50 மில்லியன் மக்கள் பார்த்துள்ளனர். கிட்டத்தட்ட 49 இணையதளங்கள் உள்ளன. அச்சு ஊடகங்களில் பத்திரிகைகளில் 17 கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. 20 மில்லியன் மக்கள் பார்த்தனர், படித்தனர். ரேடியோவில் 25 நிகழ்ச்சிகளில் ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகள் உள்ளடக்கமாக ஒளிபரப்பப்பட்டன. ரேடியோவில் 25 நிகழ்ச்சிகளில் ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகள் உள்ளடக்கமாக ஒளிபரப்பப்பட்டன. கேட்பவர்களின் எண்ணிக்கை 20 மில்லியனாக இருந்தது. தொலைக்காட்சியில் மாநாட்டின் கவரேஜ் வழங்கப்பட்டது. தொலைக்காட்சி சேனல்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை சுமார் 5 மில்லியன் ஆகும். அதேபோல் ஊடக நிறுவனங்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பொது நபர்கள் மத்தியில் சமூக ஊடகங்களில் இது தொடர்பாக அதிகமான அளவில் எழுதப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மூலமாக 14 மில்லியன் வரை இந்த செய்தி சென்றடைந்துள்ளது. அல்லாஹ்வின் அருளால் அனைத்தையும் சேர்த்தால் சுமார் 100 மில்லியன் மக்களை இந்த செய்தி சென்றடைந்துள்ளது. பிரபலியமான ஊடக நிறுவனங்களில் ஐடிவி, எல்பிசி, தி டைம்ஸ், தி கார்டியன், டெலிகிராஃப், டெய்லி மெயில், இண்டிபெண்டன்ட், பிபிசி அரபிக் 21, டெய்லி எக்ஸ்பிரஸ், லண்டன் ஈவினிங் ஸ்டாண்டர்ட் மற்றும் நியூ அரபு ஆகியவை இதில் அடங்கும். அதேபோல் இன்னும் பல ஊடகங்களுக்கும் செய்தி சென்றடைந்துள்ளது. எம்டிஏ ஆப்பிரிக்கா மூலம் பல்வேறு சேனல்களில் எனது சொற்பொழிவுகள் ஒளிபரப்பப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட அன்பர்கள் ஆண்டு மாநாட்டின் ஒளிபரப்புகளை பார்த்த பிறகு பைய செய்தனர். ஆண்டு மாநாட்டின் ஒளிபரப்புகள் 22 தேசிய மற்றும் பிராந்திய தொலைக்காட்சி சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டன. 304 மணி நேர ஒளிபரப்பு நடந்தது. 65 மில்லியன் மக்கள் வரை செய்தி சென்றடைந்துள்ளது. மாநாடு தொடர்பான வானொலி நிலையங்களில் 91 வெவ்வேறு அறிக்கைகள்
ஒளிபரப்பப்பட்டன. இதன் மூலம் 16 மில்லியன் மக்களை செய்தி சென்றடைந்தது. ஊடக நிறுவனங்கள் மற்றும் இதர ஊடகங்கள் மூலம் 47 அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட்டன. இதன் மூலம் 150 மில்லியன் மக்கள் வரை செய்தி சென்றடைந்தது. MTA ஆப்பிரிக்காவின் தாக்கங்கள் குறித்து இவ்வாறு வருகிறது. மாலியின் ஓர் இடத்தின் முபல்லிக் எழுதுகிறார், மாநாட்டின் 3வது நாளில் ஒரு ஆத்மார்த்தமான காட்சியை காண முடிந்தது. காலையில் மழை பெய்து கொண்டிருந்தது, அதுவும் கனமழை. இன்று பள்ளிவாசலுக்கு யாரும் வரமாட்டார்கள் என்று தோன்றியது. ஆனால் உலகளாவிய பையத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு சில அன்பர்கள், அவர்களில் சிலர் புதிதாக பைய செய்தவர்களும் இருந்தனர், மழையில் நடந்தோ அல்லது சைக்கிளிலோ பள்ளிவாசலை வந்தடைந்தனர். அவர்கள் முற்றிலும் நனைந்திருந்தனர். அவர்களிடம் முபல்லிக் சாஹிப் அவர்கள், நீங்கள் வீட்டிலிருந்தே வானொலியில் கேட்டிருக்கலாமே, இவ்வளவு மழையில் வந்திருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு புதிதாக பைய செய்த ஒருவர், நாங்கள் வீட்டில் இருந்து கேட்டிருக்கலாம் தான், ஆனால் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை எங்கள் கண்களால் பார்த்திருக்க முடியாது. இதில் இருக்கும் மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை. உலகளாவிய பையத்தின் ஒளியையும் அருள்களையும் நான் இழக்க விரும்பவில்லை. அதனால்தான் நான் மழையில் நனைந்த போதிலும் பள்ளிவாசலுக்கு வந்தேன் என்று பதிலளித்தார். அல்லாஹ் அவர்கள் அனைவரின் ஈமானையும் உறுதித்தன்மையும் மேலும் அதிகரிப்பானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையையும் தொலை வைப்பேன். காசாவைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய அப்துல் கரீம் ஜமால் யூதே சாஹிப் அவர்களுடைய ஜனாசாவாகும். கடந்த நாட்களில் இஸ்ரேலிய இராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் இவர் ஷஹீத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமுடைய சகோதரர் கூறுகிறார், மர்ஹூமுக்கு 45 வயது, திருமணமானவர், 4 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். மூத்த மகனுக்கு 16 வயது, இளைய குழந்தைக்கு 2.5 வயது. அவர் காசா பகுதியில் ஜபாலியா என்ற இடத்தில் வசித்து வந்தார். ஒரு பழமைவாத முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்தார். 11ஆம் வகுப்புக்கு பிறகு வீட்டின் செலவுகளுக்காக தந்தைக்கு உதவ தந்தையுடன் கட்டட வேலையில் சேர்ந்தார். 11 சகோதரிகளில் அவர் 2ஆமவராக இருந்தார். பின்னர் அவர் ஒரு உலோக பட்டறையையும் திறந்தார். அது இஸ்ரேலிய தாக்குதலின் போது தகர்க்கப்பட்டது. 2013இல் தனது சகோதரர் மூலம் ஜமாத்துடன் அறிமுகமானார். அந்த சமயத்தில் பையத்தும் செய்துவிட்டார். ஜமாத்துடன் அவர் நிலையான தொடர்பில் இருந்தார். நன்கு செயலாற்றும் உண்மையான மனிதராக இருந்தார். ஜமாத்துடனான தொடர்பு காரணமாக காசா பாதுகாப்பு அமைப்புகள் பலமுறை அவரிடம் விசாரணை செய்தன. பல வகையான விசாரணைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அவர் தனது கருத்துக்களை மாற்றவில்லை, ஜமாத்தை விட்டு பின்வாங்கவில்லை. தொடர்ந்து ஜமாத்துடன் தொடர்பையும் உறவையும் தொடர்ந்தார். 2025இல் ஆக்கிரமிப்பு இராணுவம் அவரது வீட்டை தகர்த்தது. அதன் பிறகு வாடகை வீட்டில் அவர் வசித்து வந்தார். சமீபத்தில் காசா பகுதியில் ஏற்பட்ட பஞ்சத்திற்கு பிறகு உதவி பொருட்கள் விநியோகிக்கப்படும் இடத்திற்கு மர்ஹூம் சென்றார். அங்கு மாவு போன்ற உதவி பொருட்கள் உள்ளே செல்ல இராணுவம் அனுமதித்திருந்தது. அதனால் கூட்டம் ஒன்று கூடியது. இக்கூட்டம் இஸ்ரேலிய இராணுவத்தின் நெருக்கமான பகுதிகளுக்கு சென்றடைந்தது. இஸ்ரேலிய இராணுவம் நிராயுதபாணியான அந்த மக்கள் மீது கடுமையான துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அதில் என் சகோதரருக்கு அருகில் இருந்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. என் சகோதரர் அவருக்கு உதவ முயன்றபோது என் சகோதரரின் மார்பில் ஒரு குண்டு பாய்ந்தது. அவர் அந்த இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார். எனது சகோதரர் எந்த காயமடைந்த நபருக்கு உதவி செய்யும்போது ஷஹீதானாரோ அந்த நபர் என்னிடம், உங்கள் சகோதரர் ஷஹாதத்திற்கு முன்பு 3 முறை கலிமா கூறினார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் நபிமார்களின் வழிமுறைப்படி மரணமடைந்தார் என்று கூறினார். அவர் சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தின் மீதும் இமாம் மஹதியின் பையத்தின் மீதும் நிலைத்திருந்தவாறு மரணமடைந்தார் என்பது எங்களுக்கு ஆறுதலாக உள்ளது. அவர் அல்லாஹ்வின் அருளால் களப்பற்றவராகவும் உண்மையான மக்களில் ஒருவராகவும் இருந்தார். ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் யூகேவின் பொறுப்பாளர் டாக்டர் ஹஃபீஸ் சாஹிப் கூறுகிறார், நவம்பர் 2021இல் ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக காசாவிற்கு சென்றபோது அங்கு அப்துல் கரீம் சாஹிப்பை சந்தித்தேன். அவரை மிகவும் களப்பற்ற அர்ப்பணிப்புள்ள அகமதி முஸ்லிமாக கண்டேன்.
அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவருடைய குழந்தைகளை தன் பாதுகாப்பில் வைப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله